அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி 1400 வருடம் பழமையான கோவில். அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால இவருக்கு அகத்தீஸ்வரன் பெயர். இவருக்கு சனி பகவான் வழிபட்ட ஸ்தலமாக இந்த இரட்டை நந்தி பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப விசேஷமான நந்தி. இங்கே வந்து சுவாமி வந்து மகாவிஷ்ணுவாக காட்சி கொடுத்ததுக்கான வரலாறு இந்த கோவிலில் இருக்கு. வணக்கம் மக்களே, இது அன்புடன் அரக்கோணம் வித் அன்புடன் லோகேஷ். நம்ம ஊர் கோவில்கள் அப்படின்ற ஒரு புதிய எபிசோட்ல நம்ம ஊரை சுற்றி இருக்கிற பழமையான கோவில்களுக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த கோவில்களுடைய வரலாறு, அந்த ஸ்தலம் அமைந்த விதம், அந்த கோவில்களுக்கு போனால் என்ன நன்மை ஏற்படும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நேரடியாக போய் நம்ம அந்த கோவில்களை போய் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் திருத்தணி பக்கத்தில் இருக்க அருங்குளம் அப்படின்ற கிராமத்தில் சுமார் 1400 வருஷம் பழமையான ஒரு சிவாலயத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். சிவன் கோவிலுக்கெல்லாம் நம்ம நினச்சாலும் போக முடியாதுங்க, சிவன் நினச்சாலும் நம்ம போக முடியும். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்றுணை வேதியன் ஜோதியானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொட கற்றுணை பூட்டியோர் கடலுர் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சிவாலயங்கள் போகிறதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. வாங்க, 1400 வருஷம் பழமையான கோவில் மட்டும் இல்லாமல் அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவன் உள்ளே இருக்கிறாரு. வாங்க, இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் பிரதாப் அருண் சிவாச்சாரியார். ஐயா, எத்தனை வருஷம் பழமையான கோவிலுங்கய்யா இது? இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் அருங்குளம் என்ற கிராமத்தில் இருக்க கோவில். இது சுமார் 1400 வருடம் பழமையான 1400 வருஷம் பழமையான 1400 வருடம் பழமையான கோவில். நம்ம ஊர்லேயே இவ்வளோ பழமையான கோவில் இருக்கிறது ரொம்பவே அதிசயமாக இருக்குது. கோவிலுடைய இன்னும் இப்போ நிறைய விஷயங்களை சொல்லுங்கள். ஐயா, அம்பாள் பேர் வந்து காமாட்சி அம்பாள். சுவாமியினோட நாமம் வந்து அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால இவருக்கு அகத்தீஸ்வரன் பெயர். இவருக்கு அப்படி அகத்திய முனிவரே வந்து சிவனை பிரதிஷ்டை பண்ணிருக்கு. அகத்திய முனிவர் வந்து இந்த சிவாலயத்தில் பூஜை செய்ததால் அதே பெயர் இவருக்கு. சரி, இவங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அகத்திய முனிவரால அப்புறம் 1400 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து கோவில் என்று அறியப்பட்டது. இது பல்லவர் காலத்து கோவில். பல்லவர் காலத்து கோவில். சரி சரி. நீங்க அந்த வரலாறு நம்ம பார்க்கும்போது 1400 ஆண்டுகள் அப்படின்னு. ஓ, பல்லவர் ஆட்சி காலத்துல கட்டின கோவில் அப்படின்றதுனால அந்த குறிப்பு வச்சு 1400 வருஷம் அப்படின்னு சொல்றீங்க. எப்படிங்க சொல்றீங்க பல்லவர் கட்டினாங்கன்னு? ஏதாவது கல்வெட்டு ஏதாவது கிடைச்சதுங்களா? இது கல்வெட்டு மட்டும் இல்லை, இது சுவாமியினோட விமானம் பார்த்தீங்கன்னா கஜபுஷ்ட விமானம்னு சொல்லுவாங்க. கஜபுஷ்ட விமானத்துலாம் வந்து அவங்களோட காலகட்டத்தில் பல்லவர் காலத்துல கஜபுஷ்ட விமானம் வச்சு அவங்க கோவில்கள் கட்டினாங்க. ஆமாங்க. ஓ சரி சரி. அதுக்கான வேற என்னென்ன சான்றுகள் இருக்குங்க ஐயா கோவில்ல? வேற வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து வந்து இது வழிமுறை, இந்த தூண்கள் இதெல்லாம் தான் அவர்கள். ஓ, இந்த மாதிரி தூண்கள்லாம் அவங்க தான். கோவிலோட தளம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு இதெல்லாம் அவர்களோட இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்வேட் நகர் ராஜா சமஸ்தானத்தில் இந்த கோவில்லாம் இருந்தது. ஓ, அங்க அந்த சமஸ்தானத்துல இதே மாதிரி கோவில்கள் அங்க இருக்கு. ஆமா ஆமா. அதனால பல்லவர்கள் கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்வேட் நகர் ராஜா அங்க வந்து இந்த கோவிலை பராமரிச்சாங்க. கார்வேட் நகர் எங்க? கார்வேட் நகரம்ன்றது பாத்தீங்கன்னா சித்தூர் தாண்டி போனோம், ஆந்திர மாநிலத்துல. ஆந்திர மாநிலத்துல. ஓஹோ, அவங்க தான் பராமரிச்சிருக்காங்க. அவங்க தான் பராமரிச்சது கடைசியா. ஓ சரி. அதுக்கப்புறம் தான் இது வந்து தமிழ்நாட்டுல சேர்த்தாங்க. அது மாதிரி வேற ஏதாவது கோவில்கள் இங்க இருக்குதுங்களா சுத்தி? நம்ம திருத்தணி மலையே ஒரு காலத்துல வந்து கார்வேட் நகர் ராஜா சமஸ்தானம் தான் அதெல்லாம். ஓ, திருத்தணி கோவில், முருகர் கோவிலுமே அவங்க தான் பராமரிச்சிருக்காங்க. ஆமாங்க ஐயா. அங்க கீழே நந்தி ஆற்றங்கரையில இருக்க வீரட்டீஸ்வரர், ஆறுமுக சுவாமி அதெல்லாமும் அவங்க கண்ட்ரோல். கார்வேட் நகர் சமஸ்தானம். சரி சரி சரி. வேற என்ன சிறப்பு இருக்குங்க அந்த ஸ்தலத்துக்கு? வேற என்ன சிறப்பு இருக்கு? சிறப்பு பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை பண்ணது ஒன்று. இன்னொன்று வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம். எப்படி? இந்த கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா ரெட்டை நந்தி இருக்குது. அந்த ரெட்டை நந்தி வந்து ராஜாங்க காலத்தில் அவங்களுக்கு மகப்பேறு ஏற்படணும்னு வெளிப்பட்டதுனால அந்த சிறப்பு. 2 நந்தி இருக்குங்களா? ஆமா. பொதுவா எல்லா சிவன் கோவில்லையும் ஒரு நந்தி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைங்க ஐயா, உள்ள வந்து ரெட்டை நந்தி இருக்குது. வரவங்களுக்கு தெரியும், அது வந்து பார்த்துருக்காங்க நிறைய பேர். அந்த வழிபாடும் நடத்தியிருக்காங்க. இந்த இரட்டை நந்தி பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப விசேஷமான நந்தி. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் இந்த நந்தியை வழிபடுறதுனால ரொம்ப விசேஷம் நடக்கும். அதாவது விரைவில் அவர்கள் வந்து குழந்தை பாக்கியம் பெறுவார்கள்.
கோவில் வந்து உள்ள நுழைஞ்ச உடனே நாங்கள் சிவன் தான் இருப்பாருன்னு பார்த்தா நேராக அம்மன் தான் இருந்தாங்க. சிவன் வந்து எங்கே இருக்காருன்னு தேடி பார்த்தா அந்த சைடு நந்தி இருக்குது, சிவன் வந்து அங்கேருந்து நாங்கள் சிவனை பார்த்தோம். அது என்ன ஒரு புது அமைப்பாக இருக்குங்களே, எப்படி அது? இது நிறைய நீங்கள் பல்லவர் காலத்து கோவில் நிறைய கோவிலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். இந்த மாதிரி தான் பழமையான கோவில் நிறைய கோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி அமைப்பு உண்டு. சரிங்க. சுவாமியை வந்து அந்த ஆத்ம சுவாமியை வந்து உள்ளே வந்து நீங்கள் தேடி தான் பார்க்கணும் அவரை. ஓ, அதாவது இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள நம்மளை தேடணுன்ற மாதிரி சிவனை நம்ம போய் தேடிதான் உள்ள வந்து சொல்லாம இது வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்பா இருக்கு. அம்பாள் வந்து காமாட்சி அம்பாள், இந்த ஊருக்கே வரம் கொடுக்குற அம்பாள், வரம் கொடுக்குற அம்பாள். அந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமாட்சினா அந்த காமத்தை ஆட்சி செய்யக்கூடியவள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாட்சினா அந்த மீனத்தை ஆட்சி செய்யக்கூடியவள். அப்படி வந்து என்ன சிறப்பு இருக்கு அம்மனுக்கு இங்கே? இந்த சுற்று வட்டாரத்தில் நீங்கள் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாவே எந்த சிவாலயத்துக்கு போனீங்கன்னாலும் காமாட்சி அம்பாள் தான் நிறைய இருப்பாள். காஞ்சியை மையமாக ஆண்ட காமாட்சி. அப்போ இங்க சுத்தி நிறைய காமாட்சிகள் தான் இருப்பாங்க. சுவாமியோட திருநாமம் மாறுபடும். ஆனா நிறைய பாத்தீங்கன்னா காமாட்சி அம்பாள் தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நாப்பலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்லயும் வந்து காமாட்சி அம்பாள். அப்புறம் ஆற்காடு குப்பம்னு இருக்கு. அங்க போனீங்கன்னாலும் சுவாமியோட பேர் வந்து சோழீஸ்வரர், ஆனா வந்து காமாட்சி அம்பாள். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. எல்லாம் இங்க சுத்தி இருக்கிற அம்மன் எல்லாருமே காமாட்சி அம்மனா தான் இருப்பாங்க. அப்ப சிவன் பேர் தான் வேறுபட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பாள் இருக்கா. காசிக்கு போன பலன் இங்க கிடைக்கும் இங்க சுவாமியை வழிபடும் போச்சு. அது ஏன் வந்து இப்படி இருக்காரு சிவன், இப்படிதான் இருப்பாரு? பூர்வத்தை பார்த்து, அதாவது வந்து கிழக்கு முகமாக சுவாமி இருக்காரு. மூலவரும் அப்படிதான் கிழக்கு முகம் பார்த்து தான் சுவாமி இருக்காரு. சரி சரி. அம்பாள் வந்து தெற்கு முகமாக இருக்கா. ஏன் அது வந்து தெற்கு முகமா இருக்கிறாங்க அம்பாள் மட்டும்? இது எல்லாமே வந்து ஆலயம் வந்து அம்பாள் வந்து காமாட்சி அம்பாள் காஞ்சிபுரத்தை நோக்கிய வரலாறு இங்க உண்டு இங்க. ஓகே ஓகே. அதனால இங்க இருந்து காஞ்சியை நோக்கி இருக்காள் அம்பாள். ஓ சந்தோஷம். இங்க அகஸ்தீஸ்வரர் அப்படின்ற சொல்றாங்கல்ல, அந்த வேற என்ன சிறப்பு இருக்கு நம்ம சிவனுக்கு? வேறு பாத்தீங்கன்னா இங்க வந்து சனி பகவான் வழிபட்ட ஸ்தலமாக கருதுறாங்க. சனி பகவான் வந்து வழிபட்டிருக்காருங்க. ஓ, ஆனா வந்து நவகிரகமோ இங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியோ எதுவும் கிடையாது. மொத்தமே சாமிக்கு தான். இங்க நவகிரகமே கிடையாதுங்க. நவகிரகமே இல்லாத கோவில் இங்க மட்டும் இல்ல. நீங்க திருத்தணியில வீரட்டீஸ்வரர் கோவில் போனீங்கன்னாலும் அங்கேயும் நவகிரகம் கிடையாது. அது எங்க இருக்கு வீரட்டீஸ்வரர் கோவில்? திருத்தணி பைபாஸ்ல நந்தி ஆறு போகுங்க. நந்தி ஆறுக்கு பக்கத்திலேயே கோவில் உண்டு. ஏன் நவகிரகம் இல்ல? இங்க மொத்தமே வந்து சுவாமி தான் இங்க விசேஷம். ஃபுல் அண்ட் ஃபுல் சிவன் தான். சிவனுக்கு தான். நீங்க சிவனுக்கு வந்து சனிக்கிழமையில அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம் இங்க. சனிக்கிழமையில பண்றது, ஏன்னா சனி பகவான் வழிபட்ட ஸ்தலமா இதை கருதுறதுனால சனிக்கிழமையில அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம். பாருங்க, திருத்தணி பக்கத்துல இருக்க அருங்குளம், இங்க வந்து காமாட்சி அம்மன் உடனுரை அகஸ்தீஸ்வரர் ஆலயத்துல சனிக்கிழமை வழிபாடு ரொம்ப விசேஷம்னு சுவாமி சொல்றாரு. ஏன்னா சனி பகவான் வழிபட்ட ஸ்தலம், அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவபெருமான் இங்க இருக்கிறாரு. வேற என்னென்னலாம் சிறப்புங்கய்யா கோயிலுக்கு? யாருக்குமே தெரியாத, ஊர் மக்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்குங்களா கோவிலை பத்தி? சிறப்பு நிறைய இருக்குது. சுவாமிக்கு வந்து சிவனுக்கு எல்லா இடத்துலயும் திங்கக்கிழமை உகந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். இங்க வந்து சிறப்பு வந்து சனிக்கிழமை. சனிப்பெயர்ச்சி நடக்கிறவங்க, சனி நிவர்த்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம். என்ன அபிஷேகம், என்னென்ன பண்றீங்க இங்க? பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், கதம்ப பொடி. சரிங்க. எத்தனை வருஷமா நீங்க இந்த கோவிலை பராமரிச்சிட்டு இருக்கீங்க? இந்த கோவில் வந்து நாங்க பிறந்து வளர்ந்தது எங்க தாத்தா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்போ தெரியும் இந்த கோவில் இவ்வளவு பழமையான கோவில், இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில்னு நீங்க எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது அந்த காலத்துல தெலுங்கு படிப்பு, தெலுங்கு இதுதான். அவங்க எல்லாம் வருவாங்க, ஆந்திரால இருந்து வருவாங்க. இங்க வந்து மார்கழி மாசம் ஆருத்ரா திருவிழா ரொம்ப சிறப்பா நடைபெறும். அந்த திருவிழாவுக்கு ஆந்திராவில இருந்து நிறைய பேர் வருவாங்க. ஆந்திரா பத்திரிகையிலும் இந்த கோவிலை பத்தி போடுவாங்க. ஓஹோ. ஏன்னா அவங்க அங்க அந்த கார்வேட்டு மன்னர்கள் பராமரிச்சதுனால அங்க நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கு கோவிலை பத்தி. இந்த கோவில் கார்வேட் நகர் ராஜா சமஸ்தானத்துல இருந்தன்ற ஒரு சாட்சிக்கு இந்த மணி இருக்கு. இந்த மணியில் பார்த்தீங்கன்னா தெலுங்குல தான் மொத்தமே அச்சிடப்பட்டிருக்கும். இதில் ஆருத்ரா மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் மட்டும்தான் இந்த மணியை இங்கே உபயோகப்படுத்துறது. மற்ற நாள்லெல்லாம் சாதாரண மணி மட்டும்தான்.
கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது இந்த மணி. சரிங்க, இப்போ அருங்குளம்னு சொல்றாங்க. இந்த ஊருக்கு பேர் வர காரணம் ஒன்று இருக்கு. அது ஏன் அருங்குளம்னு பேர் வந்தது? அருங்குளம்ன்றது ஒரு காலத்தில் இது வந்து அரித்தட்டாக குளம்னுவாங்க. அரித்தட்டாக குளம். ஆமாங்க. சரி சரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி, மகாவிஷ்ணு இவங்க எல்லாரும் இருந்ததா ஐதீகம். ஓ, எல்லாரும் இங்கே இருந்ததா ஐதீகம். சரிங்க. அரியும் இந்த குளத்துல வந்து நீராடுவாரு. இங்க சிவனும் வந்து நீராடுவாருன்றது ஐதீகம். இந்த அரியும் நீராடுவாரு, சிவனும் நீராடுவாரு. அதனால அரி தடாக குளம், அரி தடாக குளம் அருங்குளம் அப்படின்ற மாதிரி மாறிவிட்டது. ஓ சூப்பர். அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா இங்க வந்து சுவாமி வந்து மகாவிஷ்ணுவா காட்சி கொடுத்ததுக்கான வரலாறு இந்த கோவில்ல இருக்குது. இங்க வந்து சிவபெருமானே மகாவிஷ்ணுவா காட்சி கொடுத்தாரு. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்னு. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த கோவில்ல இருக்குது. சுவாமி கீழே பார்த்தீங்கன்னா ஆவடியார் இருப்பாரு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவா இருப்பாரு. அந்த சிலையும் இந்த கோவில்ல உண்டு. நீங்க சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படிங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது. பார்த்தீங்கன்னா உண்மையிலே அப்போ வந்து சும்மா வாய்ப்போக்கில் சொல்றது கிடையாது. அந்த அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து உண்மையிலேயே இங்கே வந்து அவர் காட்சியாகவே கொடுத்துருக்காரு பாருங்க. ரொம்ப சூப்பரான தலம் தான். ரொம்பவே மகிழ்ச்சி. உண்மையிலேயே இங்கே வந்து நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப புண்ணியம். சுவாமி வந்து மகாவிஷ்ணுவா காட்சி கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமாங்கய்யா. அதற்கான அடையாளம் தான் இங்கே. கீழே பார்த்தீங்கன்னா ஆவடியார். ஓ, மேலே லிங்கத்துக்கு பதிலாக மகாவிஷ்ணு இருப்பார். ஓ, அந்த சிவனுடைய கீழே பாகம் மட்டும் இருக்கு, மேலே வந்து விஷ்ணு இருக்காரு. ஆமாங்க. ரொம்ப அதிசயமா இருக்கு. ஐயா, என்னென்ன விசேஷ பூஜைகள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குங்க? இங்கே பிரதோஷம் சிறப்பாக நடைபெறும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் உண்டு, கார்த்திகை தீபம், ஆருத்ரா மிக சிறப்பாக நடைபெறும். மிக சிறப்பு. சனி பயிற்சிக்கு இங்கே சனி பயிற்சிக்கு சுவாமிக்கு தான் எல்லாமே. எல்லாமே சுவாமிக்கு தான் இங்கே பிரதானன்றதுனால சனி பயிற்சி கூட சுவாமிக்கு தான் இங்கே அபிஷேகம் நடைபெறும். சிவராத்திரி எப்படி நடக்கும்? சிவராத்திரி 6 கால பூஜை நடைபெறும். 6 கால பூஜை நடத்துக்கிறீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். ஐயா, இவ்வளவு பழமையான இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிவாலயம் இருக்கு, இன்னும் நிறைய பராமரிப்பு பணிகள்லாம் நடக்காம இருக்கு. இது கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது தெரியப்படுத்தினீங்களா? அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்களா கோவில் முன்னேறுவதற்காக? இல்லைங்க ஐயா, இது வந்து இன்னமும் வந்து கிராமத்தில் கண்ட்ரோலில் தான் இருக்குது. கிராம நிர்வாக கண்ட்ரோலில் தான் இருக்கு. சரிங்கய்யா. அதனால அரசாங்கத்துக்கு அவ்வளோவா தெரியாது. இங்க சுத்தி இருக்க மக்களுக்கெல்லாம் தெரியுமா இந்த கோவிலுடைய சிறப்பு எல்லாம்? இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியுங்க ஐயா. திருத்தணியில இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், திருவள்ளூர், அரக்கோணம் அங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்ன மாதிரி ஆந்திராவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இங்கே வைணவர்களும் இருந்தாங்க. வைணவர்கள் இருந்ததுக்கான சாட்சி இங்கே பெருமாள் கோவில் உண்டு இங்கே. ஓ, அப்போ சிவன் கோவில் சுற்றி வந்து சிவபக்தர்கள் மட்டும் இல்லாமல் வைணவர்களும் இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒத்துமையா இருந்தாங்க. ஓஹோ, அப்பெல்லாம் வைஷ்ணவர்கள் சைவர்களுக்கு இடையே சண்டைலாம் நிறைய போயிட்டு இருக்கும், ஒத்துமையா இருக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒத்துமையா தான் இருந்தாங்க. அதுக்கு தான் ஒரு உதாரணம் நான் சொன்னேன். சிவனே வந்து மகாவிஷ்ணுவா காட்சி கொடுத்த ஒரு ஐதீகமும் இந்த கோவிலில் உண்டுன்னு. இது எல்லா இடத்துலையும் இருக்காது, இங்கே அது ஒரு சிறப்பு. இது இவ்வளோ வரலாறு, இவ்வளோ சிறப்பு சொல்றீங்க. உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னது? எனக்கு எங்க அப்பா, எங்க தாத்தா. ஓகே ஓகே. அந்த பரம்பரை. நீங்க இதை கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? இதை பத்தி நான் கோவிலை பத்தி இதை கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டேன். உண்மை. அதாவது வந்து எல்லாரும் ஒத்துமையா இருந்ததுக்கான சாட்சியே இந்த ஊரு தான். வைஷ்ணவர்களும் வைஷ்ணவர்கள் சைவர்கள் மட்டும் இல்லாம பௌத்த மதமும் இங்க இருந்திருக்கிறதுக்கான ஒரு சாட்சி வந்து இங்க உண்டு. இங்க என்னங்க சொல்றீங்க? பௌத்த மதமும் எங்க என்ன சாட்சி இருக்கு? இங்க பக்கத்துல ஒரு கோவில் ஒண்ணு இருக்குங்க ஐயா. அப்படிங்களா? அது மட்டும் இல்லாம ஜெயினர் கோவிலும் இருக்கு இங்க. என்னங்க சொல்றீங்க? அள்ளி விட்டுட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்களை. நானும் இந்த ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வைணவர்கள், பௌத்தர்கள், இந்த மாதிரி நிறைய மதத்தினர்களான இடையே சண்டை உருவாகும் போது தான் இந்த காப்பியங்கள்லாம் உருவாச்சுன்னு. இப்போ நீங்க சொல்றது உண்மைதான் போனா, ஆனா எல்லாரும் இங்க ஒத்துமையா இருந்திருக்காங்கன்னு வேற சொல்றீங்க. பௌத்தர்கள், ஜெயினர்கள், அதாவது சமண சமயத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயின மதத்தினரை. பௌத்தர்கள், சமண சமயம், சைவ சமயம், வைஷ்ணவர்கள் எல்லாருமே ஒத்துமையா இருந்திருக்காங்க. ஒத்துமையா இருந்தது மட்டும் இல்லாம அவங்கவுங்களுக்கான திருவிழாவும் ஒவ்வொரு மாதத்துல ஒதுக்கி அதை பண்ணியிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து. ஆமா,
ஊர் மக்களோட ஒத்துழைப்பில் எல்லாருமே பண்ணியிருக்காங்க, பொதுவாக பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து மார்கழி மாதம் ஆருத்ரா பண்ணுவோம். சரிங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு விசேஷம், அதையும் பண்ணுவோம். ஜெயினருக்கு வந்து அந்த மாசி மாசத்துல பண்ணுவாங்க, மாசி அல்லது பங்குனியில சரி அவங்களும் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ரொம்ப ஒரு சிறப்பான ஊராக தான் இருக்குது. எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க, எல்லா மதத்து திருவிழாக்களையும் இங்கே கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. சரி, வேற என்ன விசேஷங்கள் உங்கள் தாத்தா சொன்ன விசேஷங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா? எக்காரணத்தை கொண்டு இந்த பூஜையை விட்டுடக்கூடாது. என்ன பூஜை? இந்த ஆலய பூஜையை விட்டுடக்கூடாது, கொண்டு விடக்கூடாது. நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பண்ணணும். சரி, ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சிவன் கோவிலை பராமரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக நடந்ததுன்னு ஏதாச்சும் இருக்குங்களா? பகிர்ந்துக்க முடியுமா? நிச்சயமாங்க. இங்கே சென்னையிலேருந்து ஒருத்தர் வருவார். சரி. அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து திருமணம் ஆகாத இருந்தது அவருக்கு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து வந்து இந்த கோவிலுக்கு சேவை செய்வார். அவருக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ இங்கே வந்து உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் கல்யாண பத்திரிக்கையோட வந்தார். சரிங்க. அவர் எத்தனையோ சிவாலயம் எத்தனையோ இது போயிருக்காரு, ஆனால் இதை மட்டும் விட மாட்டார். அவர் வந்து இது பண்ணார். இப்போ அவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணோட ரொம்ப சௌக்கியமாக நல்லா ஹாப்பியாக இருக்காரு. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஆந்திராவில் போய் செட்டில் ஆயிட்டார். இருந்தாலும் இந்த கோவிலுக்குன்னு ஏதாவது ஒன்று வந்து போயிட்டு பண்ணிட்டு பார்த்தவங்களாம் இவங்களும் இந்த மாதிரி பல பேரை சொல்லலாம். குழந்தை இல்லாதவங்கலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ அவங்க குழந்தையோட சௌக்கியமா இருக்காங்க. சந்தோஷம். உங்க வாழ்க்கையில பர்சனலா ஏதாச்சும் நடந்திருக்கு? என்னுடைய வாழ்க்கையிலேயே என்னுடைய திருமணமே தள்ளி போச்சு. அப்படியா? ஆமா, அது நடந்ததே ஒரு இதுதான். குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு தான் பிறந்தான். ரொம்ப சந்தோஷம். பெண், ஒரு பையன் ஒரு பொண்ணு. எனக்கு பொண்ணுக்கு வந்து காமாட்சின்னு இவ பேரே தான் வச்சிருக்கேன், அம்பாள் பேரே தான். ரொம்ப சந்தோஷம். காமாட்சின்னு குழந்தைக்கு காமாட்சினே பேர் வச்சுட்டீங்க. பையன் பேரு மோனீஸ்வரன். ஈஸ்வரன் காமாட்சி அவங்க வீட்லயே இருக்கிறாங்க, அம்மனும் சிவனும். அதுவே ஒரு அதிசயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ரொம்ப சந்தோஷம். ஐயா, இன்னும் என்ன வேலைகள்லாம் இந்த கோவில்ல நடக்காம இருக்கு? நான் ராஜகோபுரம் பார்த்தேன், உண்மையில ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இன்னும் கோபுர வேலைகள்லாம் அப்படியே சீரமைக்காம இருக்கு. வேற என்னென்னலாம் கோவில் சுத்தி இருக்கிற இடம்லாம் கோவில் இடம் தானுங்களா? ஆமாங்க ஐயா. எவ்வளவு ஏக்கர் இருக்கு? திருக்குளம் இருக்குது கோவிலை சுத்தியே இங்க ஒரு 4 ஏக்கரா கோவில் இடமே இருக்குது. 4 ஏக்கர் சுத்தி கோவில் இடம் தானுங்களா? இடமே இருக்குது. என்னென்னலாம் பண்ணி அப்படியே சீரமைக்காம இருக்குங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சுவர் போடணும், காம்பவுண்ட் சுவர் போடணும். அப்புறம் சுவாமி அம்பாள் விமானம் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியம். அது வந்து பழைய கலைநயனம், அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆமா, ரொம்ப கஜபுஷ்டம் அந்த அமைப்பு வந்து இப்போ எப்படின்னு தெரியாது. அந்த காலத்துல அந்த சுண்ணாம்பு இதுல பண்ணது பெரிய விஷயம். அதாவது சுண்ணாம்புலயே பண்ணிருப்பாங்களா? ஆமாங்க. அது என்ன கஜபுஷ்ட விமானம்னா அது எப்படி சொல்லுங்க? யானையினோட பின்பாகம், அதாவது ஒரு யானை வந்து அமர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த. அதுதான் கஜபுஷ்ட விமானம். கஜம் என்றால் யானை. ஸோ அந்த விமானத்தை சீரமைக்கணும், அம்மனுக்கும் சிவனுக்கும். சரிங்க. அதுக்கப்புறம் சுற்றி காம்பவுண்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது சந்நிதி இருக்குங்களா? நம்ம சந்நிதி இங்கே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இருக்காங்க. பைரவர் இருக்காரு இங்க. சரி. அஷ்டமி அவங்க எங்க இருக்காங்க? விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர் எங்க இருக்காங்க? உள்ளே இருக்காருங்க. உள்ளே தனி சன்னதி. இப்போ எல்லா சந்நிதியுமே கொஞ்சம் சீரமைக்கணும் இல்லைங்களா? சரி. உள்ள ஏதாச்சும் சுண்ணாம்பு அடிக்கிறது, வேலை பூசு வேலைகள் கூட இருக்குங்களா? ஆமாங்க, நிறைய ஒர்க் இருக்குங்களா? ஸோ மக்கள் வந்து இங்கே இருக்கிற மக்கள் தான் ஏதோ சப்போர்ட் பண்ணி திருவிழாக்கு ஒவ்வொரு பூஜைகளுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஐயா, இந்த வீடியோவை, இந்த காணொலியை அரக்கோணம், திருத்தணி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்கள் சேர்ந்த மக்களும் இந்த வீடியோவை பார்க்க போகிறாங்க. சிவபக்தர்கள், கோவில்கள் மீது, பக்தி மீது ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க எல்லாருமே இந்த காணொலியை பார்க்க போகிறாங்க. எல்லாரும் பகிர்வாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம உதவியை கேட்போம். இந்த கோவில் கண்டிப்பாக அடுத்த சிவராத்திரி, மகா சிவராத்திரி நம்ம வந்து இந்த கோவிலில் ஓரளவுக்கு பணிகளாவது கண்டிப்பாக நடந்துருக்கணும். இந்த பக்தர்கள்கிட்டையும் இந்த மக்கள்கிட்டையும் என்ன ஒரு வேண்டுகோள் நீங்கள் வைக்கிறீங்க ஐயா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் திருப்பணி வேலை நடைபெற போது, சுவாமியினோட விமான வேலையும் அம்பாளினோட விமான வேலையும் சுற்றுச்சுவர் மற்றும் மண்டப வேலைகள்லாம் நடைபெற போகுது. பக்தர்களாகிய நீங்கள் உங்களால் முடிந்த பொருளுதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருப்பணி வேலைக்கு நம்ம பொருளுதவி கொடுக்கறதுனால நமக்கு என்ன புண்ணியம்னு என்று பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து முக்தி,
சுவாமி பாதத்தில் போய் நம்ம வந்து முக்தி அடைந்து உனிமேல்ட்டு பிறவா நிலை வேண்டும் என்ற ஒரு முக்தி கிடைக்கும். திருப்பணி வேலைக்கு கொடுக்கறதுனால மன அமைதி கிடைக்கும். நமது செல்வங்களாகிய குழந்தைகள் சௌக்கியமாக இருப்பாங்க, நோய் நொடி இல்லாமல் நல்ல கல்வி செல்வத்தோடவும் நல்ல உத்தியோகத்தோடவும் இருப்பாங்க. திருமண தடையெல்லாம் நீங்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. கோவிலுக்கு திருப்பணி பண்ண விரும்புகிறவங்க கீழே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பணம் செலுத்தலாம். இல்லைனா காண்டாக்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரடியாக கோவிலுக்கு வந்து கூட உங்களால் முடிஞ்சதை நீங்கள் தாராளமாக பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். ஐயா, மூலவரை நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வீடியோவில் காட்ட வேணாம். மக்கள் வந்து எல்லாரும் இந்த பதிவை பார்த்துட்டு நேரடியாக வந்து இந்த மூலவருடைய அருளை பெற்றுட்டு போட்டோம். ரொம்ப நன்றி. கோவிலை பற்றியும் சிவன் பற்றியும் அம்மனை பற்றியும் நிறைய வரலாறு சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தீங்க, அந்த கோவில் திருப்பணிக்காக மக்கள் வந்து உதவி பண்ணணும், எல்லாரும் முன் வரணும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்குற எல்லாருமே பக்தர்கள், சிவன் மீது பக்தி கொண்டவங்க எல்லாருமே வந்து இந்த கோவில்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம எங்கெங்கேயோ போய் தான தர்மங்கள், நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் தேடி போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஊரில், நம்ம திருத்தணி பக்கத்தில் அருங்குளத்தில் இவ்வளோ பழமையான 1400 வருஷம் அகத்தியர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு சிவபெருமானை. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரர் வந்து இங்கே வந்து வழிபட்டிருக்காரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் இப்படி ஒரு சீரமைக்கப்படாமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இல்லை, சிவபெருமான் வந்து உண்மையிலே எங்களை வந்து அதுக்காக தான் கூப்பிட்ருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் வந்து உதவி பண்ணுவாங்க. சிவபெருமான் வந்து ஒரு சூப்பராக அடுத்த மகா சிவராத்திரிக்கு திருப்பணியில் பாதி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக இந்த வாக்கு பலிக்கணும். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து இந்த கோவிலுக்காக இவ்வளோ சேவை செய்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை, நாங்கள் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா கோவில்கள் பற்றி நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் அன்புடன் அரக்கோணம் சேனலில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு இங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இந்த கோவில் வந்து நீங்கள் எடுங்க அப்படின்னும் போது இன்னும் அருங்குளம் பக்கத்தில் இவ்வளோ கிராமத்தில் இப்படி ஒரு கோவில் இருக்குமான்னு ஆச்சரியப்பட்டேன். ஆனால் வந்து பார்க்கும்போது பிரமிப்பு. நான் அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நந்தி ஒரு ஓட்ட வழியாக சிவபெருமானை பார்த்துட்டு இருக்காரு. கோவில் பூட்டி இருந்ததுனால நான் சுற்றி போய் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் பார்த்தோம். உண்மையிலே ஒரு பிரமிப்பாக இருந்தது. சிவபெருமான் அவ்வளோ சக்தி வாய்ந்து இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த மகா சிவராத்திரி கண்டிப்பாக இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் கோவிலில். நிறைய பேருக்கு இந்த கோவில் போய் தெரிய போகுது. ரொம்ப நன்றிங்கய்யா. நமச்சிவாய. மறுபடியும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ரொம்ப 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 நன்றி. உங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அன்புடன் அரக்கோணம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். நாதன் தாழ்வாழ்க, இமைபொழுதும் எம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த, அதுவும் 1400 வருஷம் பழமையான நம்ம ஊர் பக்கத்தில் திருத்தணி அருங்குளத்தில் இருக்கிற சிவாலயம். இந்த சிவாலயம் இப்படி ஒரு பராமரிப்பற்று சீரமைக்கப்படாமல் இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், சுவாமி சொன்ன மாதிரி இந்த சிவாலயத்தில் இன்னும் நிறைய திருப்பணிகள் நடக்க இருக்குது. இந்த திருப்பணியில் உங்களுடைய பங்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சிவாலயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச நன்கொடைகள், உதவிகள் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். சிவனுடைய அருளை பெறணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இந்த கோவிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் அடுத்த ஒரு சிறப்பான சூப்பரான கோவில் வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது அன்புடன் அரக்கோணம் வித் அன்புடன் லோகேஷ்.